அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான இந்திய அஞ்சல் துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? டோட்டலாக நமக்கு 98,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 98,000 வேக்கன்சியும் ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 32,500 வேக்கன்சியுமே நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், நமக்கு அடுத்ததாக கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ், இதாவது இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் இந்த எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், கட்டாயம் எனக்கு அரசு வேலை வேணுன்றவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் எவ்வளவு மார்க் எடுத்திருந்தால் எந்த இடத்துல சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணால் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம், அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, லாகின் பண்ணுறது எப்படி, எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுதுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தாங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், அதாவது சுருக்கமாக ஏபிபின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. என்னென்ன போஸ்டிங்கு வந்தாச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போது டோட்டலாக நமக்கு 38 மாவட்டத்திற்கும் 32,500 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் ஜாயின் பண்ண உடனே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 போஸ்டிங்கில் எந்தெந்த போஸ்டிங் எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா அதுக்கு 12,500 போஸ்டிங்க்கு சேலரி கிடைக்கும். அதே போல் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா 12,000 11,500 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக இந்த கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு 10,000 வரைக்கும் சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? ஒரு 500 1000 தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் சேலரியில்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் சரிங்களா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ அதுவே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியான எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, பிசி எம்பிசி பிசிஎம் டிசிஎம் பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கிற மாதிரி சரிங்களா. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணும்போது 100 ரூபா வந்து ஃபீஸ் வந்து கேட்கும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணும், இந்த ஜிடிஎஸ் வேலை போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகம். இவங்க இதெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, 10ஆவதுல ஜஸ்ட் பாஸில் இருந்து 470 480 490 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் கூட இந்த போஸ்டிங்கை சொல்லணும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் கட்டாயம் கிடைச்சிடாதுங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்தை பொறுத்து கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு அவுட்டர் ஏரியாவாக இருக்கக்கூடிய வில்லேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் சரிங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்ஸு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க சரிங்களா. அதே போல் இந்த வேலைக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. ஸோ அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எத்தனை டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனால் 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. அதை தான் மெரிட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் தெளிவாக கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே போல் நான் சொன்னலே இந்த ஸ்ட்ராட்டஜி, ஸோ எல்லாருமே அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இப்போ வந்து சென்னையில் வந்து நிறைய வந்து வில்லேஜ் ஏரியா காட்டு பகுதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அவுட்டர் ஏரியா இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து அந்த இடத்துல வந்து கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் போஸ்டிங் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1, ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அது மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகம் சரிங்களா. ஸோ வரக்கூடிய 5ஆம் தேதி சரிங்களா, இன்று அப்படின்னா 5ஆம் தேதி முதல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே நம்ம அதை விண்ணப்பிச்சிடலாங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.